இப்போ நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம். अब हम अगले प्रश्न को देखेंगे, எப்பொழுது அப்படிங்கிறது கேட்கணும். कब ये शब्द के बारे में। when அப்படிங்கிறதுக்கு when इसके लिए அதுக்கு எபிரேய மொழியில மத்தாய். उसको इब्रानी भाषा में मताई कहना है। மத்தாய் அப்படின்னா எப்பொழுது. मताई का अर्थ है कब। இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். अब हम कुछ उदाहरण को देखेंगे। வா அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். आ उसके लिए हमने पहले भी देखा है, அதை போ அப்படின்னு சொல்லுவாங்க. उसको बो कहना है। ஆனா இப்போ இது வந்து when அப்படிங்கிற வார்த்தை வர்றதுனால पर अभी यहाँ पे when ये जो शब्द आ रहा है इसलिए, எப்பொழுது அப்படின்னு வந்துச்சுன்னா कब ये शब्द जब आता है ஃபியூச்சர்ல கேட்கறதும் இருக்கும், वो भविष्य काल में पूछने जैसा भी होगा அவர் பாஸ்ட் டென்ஸ்லயும் வரும். और वो भूतकाल में पूछने जैसा भी हो सकता है। ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் पर अब जो है हम सब भविष्य काल का ही देखेंगे। இப்போ வாங்கிறதுக்கு போ, अब आ उसके लिए बो, நீ எப்போ வருவ அப்படின்னு கேட்கணும். तू कब आ रहा है ये पूछना है। when are you coming அப்படின்னு கேட்கணும். तू कब आ रहा है ये पूछने அப்போ के அதுக்கு लिए எபிரேய மொழியில என்ன சொல்வீங்க? उसको इब्रानी भाषा में कैसे कहेंगे। வென்னுக்கு மத்தாய், when के लिए मताए, அப்புறம் will you come, और फिर will you come நீ इसके लिए, எப்போ வருவ அப்படிங்கிறதுக்கு तू कब आएगा इसके लिए, கம்க்கு என்ன சொல்லுவாங்க? कम के लिए क्या कहेंगे, அதை போன்னு சொல்லணும். उसे बो कहना है। ஆனா அந்த ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும்போது पर ये जब फ्यूचर टेंस में आता है அப்போ அது ஸ்டார்டிங்ல தாவ் போடணும். तो फिर इसके लिए स्टार्टिंग में ताव आएगा। அப்போ எப்படி வரும்? तो फिर कैसे आएगा, மத்தாய் தாபோ, मताई तावो, when will you come. when will you come। ஸோ இது வந்து வா அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம பார்க்குறோம். तो ये आ इस शब्द के लिए आएगा। இப்போ அடுத்த நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். अब हम अगले उदाहरण को देखेंगे, நட அப்படின்னு சொல்லணும், चल उसके लिए, அல்லாட்டி போ அப்படின்னு சொல்லணும். या तो फिर जा उसके அதுக்கு लिए। எபிரேய மொழியில என்னது? उनके लिए कौन सा शब्द इब्रानी அது भाषा में, ஹலாக். उसको हलाक कहना है। ஹலாக் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா हलाक जब हम कहेंगे நட அப்படின்னு சொல்லி அர்த்தம். चल, उस वो अर्थ होता है। when will you go அப்படின்னு சொல்லணும். अब when will you go ये प्रश्न पूछेंगे, அது நீ எப்போ போவ அப்படின்னு கேட்கணும். तू कब जाएगा ये पूछना है। போங்கிறதுக்கு என்னது? जा उसके लिए क्या है, அதுல ஹலாக்குன்னு பார்த்தோம். उसमें हमने हलाक देखा था। அப்ப அதுக்கு அந்த இதுல என்ன வரும்? இதுல எப்படி வரும்னா तो इसमें कैसे आना है, ஒரு லெட்டரே ரீப்ளேஸ் ஆயிருது. एक पूरा लेटर ही रिप्लेस हो जाता है। அந்த ஹேக்கு பதிலா தாவ் ரீப்ளேஸ் ஆயிரும். वो हे के बदले में यहाँ पे ताव आ जाता है। அது அந்த ரீப்ளேஸ் பண்ணும்போது वो जब रिप्लेस होता है அது தெலேக் அப்படின்னு சொல்லி வரும். वो तेलेक आता है। ஹலாக் அப்படிங்கிற வார்த்தை हलाक ये जो है அது தெலேக் அப்படின்னு சொல்லி வரும். वो तेलेक ऐसा बन जाता है। இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ये सब आपको याद करके ही रखना पड़ेगा। இன் ஃபியூச்சர்ல வந்து நம்ம அது எப்படி மாறுங்கிறத பார்ப்போம். इन फ्यूचर में हम देखेंगे कि कैसे बदलेगा। ஸோ மத்தாய் தலேக் அப்படின்னு சொன்னா तो मताई तलेक जब कहेंगे, நீ எப்போ போவ, तू कब जाएगा, நீ எப்போ வருவேன்னு கேட்கறதுக்கு எப்படி சொல்வீங்க? तू कब आएगा उसके लिए क्या कहेंगे, மத்தாய் தாபோ. मताए तावो। எப்போ போவேன்னு கேட்கறதுக்கு कैसे तू कब जाएगा इसके लिए, அது மத்தாய் தெலேக். उसके लिए मताए तलेक। இப்போ அடுத்த உதாரணம் பார்க்கலாம். तो अगला उदाहरण देखेंगे, அடுத்தது வந்து டர்ன் அப்படிங்கிற வார்த்தை. टर्न ये अगला शब्द है। திரும்ப வர்றதை பற்றி அது அது கேட்குது. वो तू कब फिर से आएगा ऐसा पूछता है। இந்த டர்ன் அப்படிங்கிற இந்த ஷூப் அப்படிங்கிற வார்த்தை ये शुभ ये जो शब्द है இது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அந்த இடத்துக்கு தகுந்த ஒரு மீனிங் வந்து மாறும். ये उस जगह के हिसाब से उसका मतलब बदल जाता है। சில இதுல ரிப்பென்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஷுப்னு சொல்லுவாங்க. कुछ जगहों पे रिपेंटेंस इसके लिए भी शुभ ही यूज होता है। திரும்புங்கிறதுக்கும் ஷுப் தான் சொல்லுவாங்க. घूमने के लिए भी शुभ ही यूज होता है। ஸோ எப்போ திரும்ப வருவ அப்படிங்க கேட்கறதுக்கும் ஷுப் தான் சொல்லுவாங்க. तो फिर कब आएगा उसके लिए भी शुभ ही यूज होता है। ஸோ இப்போ நீ எப்போ வருவ அப்படின்னு கேட்கணும்னா तो तू कब आएगा ये पूछने के அப்போ लिए ஹீப்ருல எப்படி சொல்வீங்க? उसको इब्रानी भाषा में कैसे कहेंगे, when அப்படிங்கிறதுக்கு மத்தாய். when के लिए मताए, அடுத்தது when will you return அப்படின்னு சொல்லும்போது और when will you return ये जब आएगा அது தாஷுப். वो ताशुफ। அப்போ மத்தாய் தாஷுப். तो मताए ताशुफ, மத்தாய் தாஷுப்னா என்னது? मताए ताशुफ का क्या अर्थ இப்போ है। அவங்க போறாங்க, வீட்டை விட்டு போறாங்கன்னு வைங்களேன். अब वो घर से जाने वाले समझिए, அப்போ நீங்க அவங்ககிட்ட கேக்குறீங்க तो आप उनसे पूछोगे மத்தாய் தாஷுப் मताए ताशुफ நீங்க எப்போ ரிட்டர்ன் வருவீங்க? आप कब आओगे। ஸோ இந்த மாதிரி நீங்க கேட்கலாம். तो ऐसा कहना है, இல்லாட்டி உங்ககிட்ட இருந்து அவங்க அவங்க வீட்ல இருந்து போயிருக்கிறாங்க. या वहां से आप वो घर से गए हैं அப்போ நீங்க போன்ல கேக்குறீங்க और आप फोन से पूछ रहे हैं மத்தாய் தாஷுப் मताए ताशुफ எப்போ நீங்க வருவீங்க? कब आप आओगे। ஸோ இந்த மாதிரி நீங்க வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். तो इस तरह ये शब्दों को यूज कर सकते அடுத்த हैं। எக்ஸாம்பிள் பார்ப்போம். अगला उदाहरण देखेंगे, அது பாரு அப்படிங்கிற வார்த்தை वो देख ये शब्द है, அதுக்கு என்ன சொல்வீங்க? उसको कैसे कहना है, அத ரா அப்படின்னு சொல்லணும். उसे रा कहना है। ஸோ இந்த ரா இப்போ
ரானா பாரு. अब रा ये रा का अर्थ है देख. இப்போ இத நீ when will you see அப்படின்னு சொல்லி சொல்லணும். तो when will you see में जब आता है எப்போ பார்ப்பேன்னு கேட்கணும். तो कब देखेगा ये पूछना ஸோ है. அதுக்கு எப்படி சொல்வீங்க? उसको इब्रानी भाषा में कैसे कहेंगे? மத்தாய். मताय. ராங்கிறது பாரு. रा का अर्थ है देख. ஆனா இங்க வந்து will you see அப்படின்னு வரும்போது पर यहाँ पे will you see जब आता है அப்போ அங்க தா வந்துரும். तो वहाँ पे ताव आ ஸோ जाता இத है. சொல்லும்போது திரே. तो जब कहेंगे तो उसे तिरे कहना है. ஸோ இந்த மத்தாய் திரே அப்படின்னு சொல்லி வரும். तो वो मताय तिरे ऐसा आता है. மத்தாய் திரே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீ எப்போ when will you see அப்படின்னு சொல்லி அர்த்தம். मताय तिरे जब कहते हैं तो उसका अर्थ है when will you see. அடுத்தது அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். अगला उदाहरण देखेंगे. எழுது. लिख. எழுதுங்கிறதுக்கு எபிரேய மொழியில் என்னது? लिख के लिए इब्रानी भाषा में क्या कहना है? கதாவ். कताब. கதாவ் அப்படின்னா எழுது. कताब का अर्थ है लिख. இதே இது நீங்க ஃபியூச்சர்ல வரும்போது यही जब फ्यूचर में आता है அப்போ ஸ்டார்டிங்ல வந்து தாவ் வந்துரும். तो स्टार्टिंग में ताव आ जाता அப்போ டிக் அப்படின்னு சொல்லி வரும். है. तो टिक ऐसा டிக் कहना है. தாவ். टिक ताव. ஸோ இப்போ நீ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். अब एक उदाहरण देखेंगे. when will you write அப்படின்னு கேட்கணும். कब तू लिखेगा. நீ எப்போ எழுதுவ? तू कब तू लिखेगा. அப்போ அதை எபிரேய மொழியில் எப்படி சொல்வீங்க? उसको इब्रानी भाषा में कैसे कहना है? மத்தாய் திக்தோவ். मताय तिक्तव. ஸோ திக்சோவ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா तो तिक्तव जब कहते हैं அது when will you write அப்படின்னு கேட்குறோம் நம்ம. वो when will you write ऐसा कहते हैं. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்குறோம். तो इस तरह हमने उदाहरण देखा ஸோ है. இதெல்லாம் முதுவாக படிங்க. इसे अब धीरे से போக पढ़िए. போக இப்போ இது நம்ம இந்த நிறைய கொஸ்டின்ஸ் 6 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம். हमने 6 प्रश्नों को देखा है. இந்த எல்லா கொஸ்டினுக்கும் சின்ன சின்ன உதாரணங்கள் பார்த்தோம். ये सारे प्रश्नों के लिए थोड़े थोड़े उदाहरण देखा है. இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணி வைங்க. ये प्रश्नों को अच्छे से याद में रखिए. போக நம்ம ஒரு சில காரியங்களை அதில் பார்த்துக்கிட்டே வருவோம். आगे आगे हम इनके अंदर और भी चीजों को देखेंगे. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. तो परमेश्वर आपको आशीष करे. தொடர்ந்து இணைந்திருங்க. जुड़े रहिए. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे. ஆமென். आमीन.